அறிவு மேடம் யார்கிட்ட ஆட்டோவை கொடுத்தமிச்சிங்க? மேடம் நான் கொடுக்க மாட்டேன்னு தான் மேடம் சொன்னேன். இந்திரா தான் கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க மேடம். அதான். அவங்க கொடுக்க சொன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? யார் கொடுக்க சொன்னா? என்ன கேட்டீங்களா? என்ன கேட்டிருக்கலாம்ல? மேடம் நான் எவ்வளோ சொன்னேன். மேடம் கொடுத்துட்டு போக சொல்லல. நான் கொடுக்க மாட்டேன், மேடம் வந்து என்னதான் கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். இந்திரா தான் எல்லா விஷயத்தையும் மேடமே பார்க்க முடியுமா, அப்புறம் நான்லாம் எதுக்கு தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்க சொல்லிட்டாங்க மேடம். இந்திரா இந்திரா சொல்லுங்க மேடம். ஆட்டோ சாவியை நீ தான் கொடுத்து விட சொன்னியா? ஆமா மேடம். யாரு கேட்டு கொடுத்து அனுப்ப சொன்ன? ஆட்டோவுக்கு சொந்தக்காரர் வந்து கேட்டாரு, ஆட்டோவையும் சரி பண்ணியாச்சு. சாவியை வச்சிருக்கேன்னு அறிவு சொன்னாரு, அதான் கொடுத்து விட சொன்னேன். நான் கேக்குறது யாரு கேட்டு ஆட்டோவை கொடுத்து அனுப்புனங்கிறது தான். அது வந்து அவரை பார்க்க பாவமா இருந்துச்சு. எடுத்துட்டு போனா வருமானம் பாப்பாரு. ஓஹோ, பரிதாபப்பட்டீங்களா? அதனாலதான் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களா? ஏன் ஏன் அதோட விட்ட? ஒரு 50,000 பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அந்த ஆட்டோவை எதுக்காக நான் ஆபீஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த ஆட்டோ என் கார்ல இடிச்சதுனால என்னுடைய கார் டேமேஜ் ஆயிருக்கு. என் காருக்கு நான் 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அந்த பணத்தை நீ கொடுப்பியா? சொல்லு, இல்ல உன் சம்பளத்துல கட் பண்ணட்டுமா? சாரி மேடம், தெரியாம. இந்த ஆபீஸ்ல நீ எம்டியா இல்ல நான் எம்டியா? சொல்லு. நீங்க தான் மேடம். தெரியுதுல்ல, அப்போ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு என் விஷயத்துல தலையிடாத. This is your last warning. போ. அறிவு மேடம், உங்களுக்கும் இதுதான் லாஸ்ட் வார்னிங். சரி மேடம். இன்னொரு தடவை இந்திரா சொன்னா உங்க அப்பன் சொன்னான்னு என்கிட்ட வந்து சொன்னீங்க, அவ்வளவுதான். சாரி மேடம். அந்த ஆட்டோக்காரர் மட்டும் வந்தாரா இல்ல கூட யாராவது வந்தாங்களா? கூட ஒரு அம்மா வந்தாங்க மேடம். இவங்களான்னு பாருங்க. இவங்க தான் மேடம். ஓகே, வேலையை பாருங்க. அன்னைக்கு வீட்டுக்கு போனப்ப கூட அந்த அம்மா அங்க இல்லவே இல்லை. இன்னைக்கு கூட வந்திருக்காங்கன்னா இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்? அப்பா காசி ராமேஸ்வரனும் டூர் போன மாதிரி பத்மினி கல்யாணத்துக்கு அப்புறம் நாமளும் ஒரு டூர் போயிட்டு வரலாமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இன்னொரு 20-30 வருஷம் இருக்குல்ல, அப்போ பாத்துக்கலாம். என்ன தேவ், சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? டூர் போறதுக்கு 20 வருஷம் காத்திருக்கணுமா? ஆமா, உங்க அப்பா மாதிரி காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னா நமக்கும் உங்க அப்பா மாதிரி வயசாகணும்ல. அதுக்கு இன்னொரு 20-30 வருஷம் இருக்குல்ல. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? நான் டூர் போகணும்னு தான் சொன்னேன், காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். உங்க சாய்ஸ் தான். எங்க போலான்னு சொல்லுங்க. ஆஸ்திரேலியா. சரியான ஆள் நீங்க. இந்தியாலேயே எவ்வளவு இடம் இருக்கு, அதை விட்டுட்டு ஆஸ்திரேலியாமா? நான் ஒன்னும் மாச கணக்குல டூர் போகணும்னு சொல்லல. இங்க பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு 2 நாளோ 3 நாளோ போயிட்டு வந்துடலான்னு சொன்னேன். ஆமா, அது என்ன டூர்னு சொன்ன உடனே எத்தனையோ நாடுங்க இருக்கிறத விட்டுட்டு ஆஸ்திரேலியான்னு வேகமா சொன்னீங்க. அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்? அந்த நாட்டு பொண்ணுங்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்களா, கலரா இருப்பாங்களா அப்படின்னு நான் ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன். சிலர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சொன்னேன். ஓஹோ, ஐயாக்கு சைட் அடிக்கணும்னு நினைப்பா? இருக்க கூடாதா என்ன? ஏன் கூட வந்துட்டு வேற ஒருத்தைய சைட் அடிப்பீங்களா? உன்னை யார் கூட்டு போறதா சொன்னாங்க? நான் மட்டும் போய் அங்க 1 மாசம் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். ஐயா 1 மாசம் டூர் அடிச்சிட்டு வர வரைக்கும் நான் என்ன பண்ணட்டுமா? இங்க சென்னை வெயில்ல உட்காந்து காயணுமா? ஏய், உன்னை யார் இங்க இருக்க சொன்னா?
நீயும் உங்க அப்பா மாதிரி காசி ராமேஸ்வரம் டூர் போயிடு. ஐயா ஜாலியா ஊர் சுத்து வரான், நான் சாமியாராட்டம் காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்ல. பார்த்து ஓட்டக்கூடாதா? மெதுவாம்மா. சொல்லு. ஏண்டா பாவீங்களா, காரை பார்த்து. ஐயோ பவித்ரா, நீங்களா? மன்னிச்சிருங்க, என்ன தெரியாம. அடி ஏதாச்சும் பட்டிருக்காமா? மா பெயின் ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா, பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். வேணாம் தம்பி, அடி எதுவும் இல்லை. எதுக்காக இப்படி ரோடா அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படுறீங்க? எங்க கூட வாங்க, உங்களை ஒரு நல்ல ஆசிரமத்துல சேர்த்து விடுறோம். வேண்டாமா, இதுக்கு மேல நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். நான் இப்படிதான் இருக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. எனக்கு இது கடவுள் கொடுத்த தண்டனை. நான் இப்படிதான் ஆகணும்னு இருக்கு. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க திருத்துவாங்கம்மா. ஆனா நான் பாவி, பிள்ளைங்களோட சேர்ந்து உங்களுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேம்மா. அதுக்கு தான் நான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். தப்பு செய்யறது மனுஷ இயல்பு. அந்த தப்பை உணர்ந்துட்டாலே அவங்களுக்கு பாவ விமோச்சனை கிடைச்ச மாதிரி தான். நீங்க உங்களோட தப்பை உணர்ந்துட்டீங்க, உங்களையும் அந்த தெய்வம் மன்னிச்சிரும். எங்க கூட வாங்க, கொஞ்ச நாள் எங்க கூட தங்கிருங்க. எம்மா தாயி, நீ என் வயித்துல பிறந்திருக்க வேண்டியது. ஆனா அந்த ராட்சசிங்களெல்லாம் நான் பெத்து தொலைஞ்சிட்டேன். அதுக்காக தான் நான் இப்படி அனுபவிக்கிறேன். அன்னைக்கு அவ நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த மாதவி எப்படியெல்லாம் கலாட்டா பண்ண நீங்களும் தானே பார்த்தீங்க. நான் இப்படி இருக்கிறத அவ தினம் தினம் பார்த்து ரசிக்கிறா. நான் பித்த பொண்ணு, அவ நல்லா இருக்கணும்னு தான் இன்னமும் நான் நினைக்கிறேன். ஆனா அவளை பெத்தவனா இப்படி ரோடா அலைஞ்சி சீரழியணும்னு அவ நினைக்கிறாமா. அவ ஆசை நிறைவேறிட்டு போகட்டும். அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம்மா, வேண்டாம், நீ ஒன்றும் சொல்லாத. என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என்னை என் போக்கில் விட்டுருங்க, நான் எங்கேயோ போறேன். ஹலோ ஹலோ, யார் இது இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? ஹலோ ஹலோ, யாருங்க? அம்மா, எப்படிமா இருக்க? அழாதீங்கம்மா. நீ எப்படி இருக்க பிரபு? வெளியில வந்துட்டியா? அம்மா, ஜாமீன் கிடைக்காம நான் எப்படிமா வெளியில வர முடியும்? அப்போ போன்ல எப்படி பேசுற? அம்மா, இங்க பணம் இருந்தா போதுமா, வெளி உலகத்தை பார்க்க முடியாதே தவிர மற்ற எல்லா சௌகரியத்தையும் அனுபவிக்கலாம். நல்லா இருக்கியா பிரபு? நல்லா சாப்பிடுறியா? அம்மா, அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குமா. ஏமா, நீ சரியா சாப்பிடுறது இல்லையா, சரியா தூங்குறது இல்லையா அப்படின்னு மாதவி சொன்னா, ஏமா இப்படி இருக்கீங்க? உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படிடா நிம்மதியா சாப்பிட முடியும்? எப்படி நிம்மதியா தூங்க முடியும்?
ஏமா நான் ஜெயிலில் இருக்கிறதுனால நீ பயந்துட்டியா? இல்ல, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அந்த தேவ் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க எதுவுமே செய்யாம இருக்கீங்களேம்மா, அதான் நீங்க பயந்துட்டீங்களான்னு கேட்டேன். உன்னை வெளியில எடுக்கணுங்கிற கவனத்துல இருந்ததுனால நான் எதுவும் செய்யாம விட்டுட்டேன். கவலைப்படாத, நீ வெளியே வரும்போது அந்த வீட்டுல சுப காரியம் நடக்காது. ஒரு அசம்பாவிதம் தான் நடந்திருக்கும். ம், சரிங்கம்மா. நான் ஃபோனில் நிறைய நேரம் பேச முடியாது. இதோ பாருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. என்னை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, ஓகேயா? சரி. ம், சரிம்மா, நான் வச்சுட்றேன். ஹலோ தேவ் சாரா? ஆமா. ப்ரெஸ்ல இருந்து ஃபோன் பண்றேன் சார். ஆ. கல்யாண பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க சார். ஆம், தேங்க்யூ வெரி மச். நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேங்க சார். ஓகே. யாரு? ப்ரெஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, பத்திரிகை எல்லாம் ரெடி ஆயிடுச்சான், தான் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாள் நெருங்க நெருங்க எப்படா கல்யாண நாள் வரும்னு இருக்குல்ல? போலாமா? அப்படியே பத்திரிகை வாங்கிட்டு போய். ஹே பல்ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க தேவ்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கணேஷ், மிஸ்டர் தேவ். ஹாய் தேவ், இது என்னோட மைத்துனா நைஸ் டு கணேஷ். மீட் யூ. ஓ, கணேஷ் இவர் பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு. ஓ, சாரோட ஒய்ஃப் அவங்க. ஹாய். ஹலோ. ஆமா, நீங்க உங்க ஃபோன் நம்பர் ஏதாவது மாத்திருக்கீங்களா? ஏன் இல்லையே? இல்ல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஓ அதுவா? அப்ப நான் இந்தியாவிலேயே இல்லை, ஃபேமிலியோட சிங்கப்பூர் போயிருந்தேன். ஓ, லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. நல்லா சம்பாதிக்கிறோம். யாருக்காக, எதுக்காக? நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுக்க தானே. நம்ம சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சா சந்தோஷம் கிடைச்சிருமா என்ன? இந்த மாதிரி 4 இடத்துக்கு கூட்டிட்டு போனாதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளையும் சந்தோஷமா வச்சிருப்பாங்க. எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமா பல்ராம், என் அத்தை பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். அவரும் உங்க ஊர் தான். இங்க இருக்கிற நம்ம பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரு ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க அதே ஊர்ல பிசினஸ் பண்றவராச்சே, உங்ககிட்ட கேட்டா ரொம்ப திருப்தியா இருக்கும்னு தான் ஃபோன் பண்ணேன். இதான் அவரோட கார்டு. அட, நம்ம சாய் பிரகாஷ், இவருக்கு அவங்க அத்தை பொண்ணை கொடுக்குறீங்க? ஆமா. யோசிக்கவே யோசிக்காதீங்க தேவ், சந்தோஷமா கொடுங்க. சென்னையில நீங்க எப்படியோ அதே மாதிரி குஜராத்ல அவரு பெரிய ஆளு தேவ். ஆள் பார்க்க சாதாரணமா தான் இருப்பாரு. இன்னைக்கு அவரு எம்எல்ஏ எம்பிக்கு நின்னார்னு வச்சுக்கோங்க, அவரை எதிர்த்து போட்டி போட ஒரு பயலும் வரமாட்டான். ஏன்னா அப்படி ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்கு. இவர் பெரிய பிசினஸ்மேன் மட்டும் இல்ல, மனிதாபிமானியும் கூட. இவர் அப்பா சம்பாதிச்சு வச்ச பேரை இவர் கட்டி காத்துக்கிட்டு வராரு. இவங்க குடும்பத்தை பத்தி சொல்ல ஒரு நாள் பத்தாது தேவ். இதோ என் மச்சானுக்கு கூட அவரை ரொம்ப நல்லா தெரியும். ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஒரு அநாத ஆசிரமத்தை சேர்ந்தவங்க இவர்கிட்ட டொனேஷன் கேட்க போயிருக்காங்க. அவங்கள பத்தி விசாரிச்ச சாயி, அந்த அநாத ஆசிரமம் ஒரு வாடகை இடத்துல, அதுவும் குடிசை போட்டு தான் இருக்குன்னு இவரு கேள்விப்பட்டிருக்காரு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. அந்த அநாத ஆசிரமத்துக்கு சொந்தமா ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன், அதுக்கு இடம் வாங்குறதுல இருந்து பில்டிங் கட்டி கொடுக்கற வரைக்கும் ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டாரு. என் மச்சானுக்கு அங்க ஒரு இடம் இருந்தது, அதை வித்துட்டு இங்க ஒரு இடம் வாங்கலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது அவர்கிட்ட சொன்னேன். உடனே என் மச்சானை வர வச்சு பேசினாரு. அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு மச்சான்ட்டே கேளுங்களேன். என்ன மனுஷன் சார் அவரு! அப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு தான் என்னை முதல் தடவையா பார்த்து என் இடத்த பத்தி கேட்டாரு. விலைய சொன்னதும் மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்க கூட இல்லை. அவர் தம்பிய ஒரு பார்வை பார்த்தாரு. அவர் எந்திரிச்சு உள்ள போனவர் நான் சொன்ன ஃபுல் அமௌண்ட்டையும் கொண்டு வந்து என் முன்னாடி டேபிள்ல வச்சுட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இன்னும் அக்ரிமெண்ட் கூட ரெடி பண்ணலையேன்னு சொன்னேன். அதனால என்ன, அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு பின்னாடி இதே பணத்தை தானே கொடுக்க போறேன், அதை இப்பயே எடுத்துக்கோங்கன்னாரு. நான் சும்மா தமாஷுக்கு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இடத்த உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டா நீங்க என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். மனுஷன் கொஞ்சம் கூட பயப்படாம
போன ஜென்மத்துல உங்ககிட்ட வாங்கின கடனை இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு கொடுத்ததா நினைச்சுக்கிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த இடத்தையே வாங்கிக்கிறேன்னாரு. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். இப்படி அவரை பத்தி நிறைய சொல்லலாம் தேவ். நான் ஒரு தடவை பிசினஸ் விஷயமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப பேச்சுக்கு இடையில எப்ப சார் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டேன். அவரோட பூர்வீகம் பிறப்பை பத்தி சொன்னவரு தமிழ்நாட்டு பொண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. அந்த யோகம் உங்க வீட்டு பொண்ணுக்கு அமையும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு மேலேயும் அவரை பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு கல்யாணத்தை பேசி முடிங்க. சார், கல்யாணம் பேசி முடிவு பண்ணி கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ரெடியா இருக்கு. ஓ, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படியா? சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கிடையாதா? உங்களுக்கெல்லாம் அழைப்பு இல்லாமலையா? வீட்டுக்கே வந்து வைப்பேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். தேவ், நம்ம எதிர்பார்த்ததை விட பத்மினிக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்குல்ல? அவ ரொம்ப கொடுத்து வச்சவ. கண்டிப்பா. போலாமா? என்னடி இது? படிச்சுக்கிட்டு இருந்த புக்கை பிடிங்கி கீழே வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற? புக்கை கையில எடுத்துட்டீங்கன்னா வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாதே. அப்படியே புத்தக புழுவா மாறிடுறது. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. உன் பிரச்சனை என்னன்னு நேர விஷயத்துக்கு வா. அதை விட்டுட்டு உன் கோவத்தை என் புத்தகத்து மேல காட்டாத. நம்ம வீட்ல பொதுவா இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? எந்த மாதிரி பாட்டு? இதோ இப்ப பாடிக்கிட்டு இருக்கேன். பாண்டியனின் ராஜ்யத்தில் ஒய்யலாலா, பாண்டியனா கொக்கா கொக்கா, இந்த மாதிரி பாட்டு. அவ்வளவா கேட்டதில்ல. இப்ப அதுக்கு என்ன? மாதா பாட்டும் இயேசு பாட்டும் தானே இங்க பாடிக்கிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப என்ன திடீர்னு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேக்குறா? ஏதோ வித்தியாசமா கேட்கணும்னு ஆசைப்படுறா. கேட்டுட்டு போட்டுமே. இதுல என்ன தப்பு இருக்கு? அவ இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. அவ இந்த மாதிரி பாட்டு தான் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா குறிப்பிட்ட பாட்டு மட்டுமே திரும்ப திரும்ப கேக்குறான்னா அந்த வித்தியாசத்தை தான் நான் ஏன்னு கேக்குறேன். இந்த வித்தியாசம் இன்னைக்கு ஆரம்பிக்கலங்க. இது 2-3 நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு வரதுனால உங்களுக்கு தெரியல. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா, வேண்டி நின்ற பைங்கிளிக்கு உயலாலா, கையில் தந்தாய் கல்யாண மாலை, மையில் கொண்டேன். ஜெனி ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இப்படிப்பட்ட பாட்டை தான் கேக்குறா. பர்டிகுலரா இந்த பாட்டை மட்டும்தான் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கா. இது தப்புன்னு சொல்றியா? தப்புன்னு சொல்லலங்க. அவளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் சந்தோஷமாவும் இருக்கு, பயமாவும் இருக்குங்க. ஜெனிமா, அண்ணா வெளியே கிளம்பிட்டியாமா? ஆமாண்ணா, சர்ச்சுக்கு போறேன். ஏனா? இல்ல, எப்போ வெளியே போனாலும் என்கிட்டயோ இல்ல அண்ணி உள்ள வேலையா இருந்தா அவகிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போவ. இன்னைக்கு நாங்க 2 பேரும் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கோம். நீ எதுவுமே சொல்லாம போறியே, அதான். ஐயோ சாரிண்ணா, ஏதோ ஞாபகத்துல. ஏன் ஜெனி, வீட்டுக்குள்ள மழை பெய்யுதா இல்ல வெயில் அடிக்குதா?
ரூம்ல இருந்து வெளியே வரும்போதே கொடைய விரிச்சு புடிச்சிட்டு வரியே, அதான் கேட்டேன். சாரிண்ணா, வரேண்ணா, வரேன் நீ. சரி.